கோபண்ணா, இன்னும் இந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அதெல்லாம் வச்சு தான் வாக்குகளை பெற வேண்டிய இடத்துல தான் காங்கிரஸ் இருக்குது. அப்போ அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படி இல்லை. நாங்கள் அதெல்லாம் கடந்துட்டோம். நாங்கள் வந்து இன்னைக்கு என்னென்னா எங்கள் தேர்தல் அறிக்கையில் மிக தெளிவாக சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கீங்க? என்னென்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பு, ஆமாம், அப்புறம் 50% வரம்பு உச்ச நீதிமன்றம் அதை உயர்த்துறது, அதுக்கு பிறகு வந்து இப்போ பொதுவாக இதெல்லாம் நம்ம பேசணும். ஒரு அடிப்படையாக சேதுராமன் ஒரு விஷயம் சொன்னார், உங்கள்கிட்ட தான் வரேன். சேதுராமன் என்ன சொன்னார்னா, தென்னிந்தியாவில் பாரத் ஜோடோ யாத்திராவுக்கு கிடைத்த வெற்றி குறிப்பாக கர்நாடகாவில் தேர்தல் வெற்றியாக கிடைச்சது, அது வட இந்தியாவில் அப்படி பிரதிபலித்ததா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறார். மாநில தேர்தல்களில் நடக்கலை அப்படிங்கும்போது இப்போது மட்டும் என்ன அலை வந்துடும் கேட்குறாரு. இல்லை, இந்த 2 தேசிய ஒற்றுமை பயணம், தேசிய ஒற்றுமை நீதி பயணம் ரெண்டுமே 26 கட்சிகளை இந்தியா கூட்டணியோடு இணைத்தது. ஓகே, அது முதல் கட்டத்தில் கட்சிகளை ஒன்னா இணைக்கிறதுக்கு பயன்பட்டுச்சு. அது ராகுல் காந்தியினுடைய வாக்காளர்களை இணைக்க பயன்படுதா. அடுத்து நரேட்டிவ். இப்போ இன்னைக்கு என்னன்னா, மோடியால நேஷனல் நரேட்டிவ், தேசிய கருத்தியல், இந்த தேர்தலில் 3வது முறை இவருக்கு ஏன் வாக்களிக்கணும், எனக்கு ஏன் வாக்களிக்கணும், அவர் என்ன கருத்தை சொன்னார்னு தெரியல. திரும்ப திரும்ப மக்களை பிளவுபடுத்துகிற அரசியல் தான் பண்றாரே தவிர ரொம்ப தரந்தாழ்ந்த அரசியல். ராமர் கோயிலை இடிச்சிருவாங்க, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயில் இடிப்பாங்கன்றத ஒரு சாதாரண யாருமாவது எந்த ஒரு தவறான ஒரு மடையம் கூட ஏற்றுக்க மாட்டான் அந்த கருத்தை. அந்த மாதிரி ஒரு பிரதமர் பேசுவது அவர்கள்ட்ட எதுக்கு இல்லை. அதனால அடுத்து ரொம்ப எங்களுக்கெல்லாம் என்னன்னா 55 வருஷமா நாங்க பல 55 வருஷமா பிரதமர் விட சீனியர்ஸ் எல்லாம் களத்துக்கு போயிருக்கணும் சார் காங்கிரஸ் கட்சியில. நான் கேட்கிறேன், இதுக்கு இந்த விமர்சனத்தை நீங்க பதில் சொல்லுங்க. ராகுல் காந்தி நடையா நடக்கிறாரு இந்தியா முழுக்க, அதுல ஒரு ஆதரவு வருதுன்னு வச்சீங்களேன், அதை கேபிட்டலைஸ் பண்ற இடத்துல கட்சி இருக்கா சார்? இல்ல இல்ல, எப்ப உருவாக்குறது அந்த கேள்வி எல்லாம் வருது இல்ல. அதான் அவர் சொல்றாரு. அவர் பாருங்க, மோடிக்கே சொல்றாரு சேதுராமன், முதல்ல 18 வயசுல வந்தவங்க 23, 28 ஆனதுக்கு பிறகு விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கன்றாரு. அப்புறம் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த பிரச்சனை இல்லையா? அதையெல்லாம் சரி பண்றது எங்க பண்ணீங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இன்னைக்கு ராகுல் காந்தி, பிரியங்கா, மல்லிகார்ஜுன் கார்கே போன்றவர்களுடைய பரப்புரை மிகப்பெரிய அளவில் மக்கள் கிட்ட போகுது. என்னன்னா இவங்க சொல்றது, அதாவது SC ST OBC மைனாரிட்டிஸ் இவங்க எல்லாம் ரேலிங் பாயிண்டா வரும்போது அபவ் 50% இவங்க வராங்க. ஒன்று. ரெண்டாவது, மக்கள் வந்து வாழ்வாதார பிரச்சனைகள், மக்கள் அது வந்து எல்லா தேர்தலையும் நீங்க ராமர் பேரை சொல்லியும் பாபர் மசூதி இடிக்கிறத சொல்லியும் ஜெயிச்சிட முடியாது. அது ஒரு தேர்தல், ஒரு தேர்தலில் போஃபர்ஸ் வச்சு ஜெயிக்கிறீங்க, ஒரு தேர்தலில் 2G ஜெயிச்சீங்க. வாதத்துக்கு கேட்கிறேன், அவங்க திருப்பி என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா தேர்தலையும் மோடி எதிர்ப்பு மட்டுமே வச்சு வெற்றி பெற முடியுமா? மோடி இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறார், ஜனநாயகத்திற்கு விரோதமாக இருக்கார், ஒரு சர்வாதிகாரி. டெமோக்ராட்டிக்கலி எலெக்டடா இருக்கலாம், பட் ஒரு டிக்டேட்டரா இருக்கார். ஒரு அவருடைய வீடியோ பாக்குறாங்க, 2 கோடி பேர் மெஜாரிட்டி யூத் பார்க்கறான். நிறைய, அதாவது இளைஞர்கள் இன்னைக்கு 18 வயசுல இருந்து 25 வயசுல இருக்கிற இளைஞர்கள் மோடிக்கு நிச்சயம் ஓட்டு போடுவாங்க. டியூ ரெஸ்பெக்ட் சொல்றேன், வித் டியூ ரெஸ்பெக்ட் சொல்றேன், நீங்க துருரத்தையும் அல்லது ரவீஷ்குமாரையும் தான் காங்கிரஸ் அம்பிடுமா? உங்ககிட்ட எங்க சார் போனாங்க? நாங்க சொல்றது, நாங்க சொல்ற கருத்தியலுக்கு அப்பால இப்படி கட்சி சாராதவர்கள் சொல்லுகிற கருத்துக்கு மக்களிடம் வரவேற்பு இருக்கு. நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிட்டு நிறைவு பண்றேன். காங்கிரஸ் வந்து நிறைய பயணம் போறீங்க, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, மாற்று கருத்து இல்ல. நீங்க ஒரு பக்கம் இவங்க 2 பேரை தான் சொல்ல வேண்டியிருக்கு. துருரத்தி சொல்றாரு பாருங்க, எத்தனை கோடி மக்கள் பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் மணிசங்கர் ஐயரையோ அல்லது சாம் பிட்ரோடாவோ ஏதாவது சொல்லி உங்களுக்கு சிக்கலை தான் உண்டாக்குறேன். என்ன வந்து அதுக்கெல்லாம் ஒரு ஹோல்டு இருக்க வேணாமா சார்? இல்ல இல்ல இல்ல, அது எதிர்பார்ப்பாங்கல்ல. காங்கிரஸ் கட்சி வந்து பிஜேபி இல்ல, நாங்க ஒரு ஜனநாயக கட்சி, முடிவெடுக்கக்கூடிய தைரியமான ஒரு இடம் இல்லன்னு சொல்றீங்க. என்ன சார்? இல்ல இல்ல, டெமோக்ராட்டிக்கலி ஃபங்க்ஷன் பண்ற பார்ட்டி. ஆமா, இது வந்து இது ஒரு டெமோக்ரசி மஸ்ட், நான் மறுக்கவே இல்ல. மோடி மாதிரி மோடியை தவிர எக்ஸிக்யூட் பண்ற அது அமித்ஷா தவிர வேற யாருமே தெரியாது. அது ஒரு எக்ஸ்ட்ரீமா இருக்கு, அது சரியில்லை. இது ஒரு எக்ஸ்ட்ரீம். இதுக்கு இளைஞர்களுக்கு எப்படி சார் ஈர்ப்பு வரும்? ஜனங்கள் வந்து இந்த தமிழரசன் அதுக்கு பதில் சொல்ல விரும்புறாரு, அமுதரசன் விரும்புறாரு. நான் சொல்றேன், இளைஞர்கள் வந்து நரேந்திர மோடியால அவருடைய நரேட்டிவை ஈர்க்கப்பட நிச்சயம் எதிராகத்தான் போவாங்க. சேதுராமனே சொல்றது, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள்ல ஒரு மாதிரி சேச்சுரேட்டடான ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கீங்கிறதா அவரோட பார்வையில் ஒரு பார்வையில அவர் வைக்கிறார். இல்ல, ஒத்துக்கிறேன். நான் இப்போ குறிப்பா உத்தரப்பிரதேசம் 80 சீட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பேசணும்னு நினைச்சேன்.
இப்போ பத்திரிகையாளர் சமஸ் மாதிரி இருக்கக்கூடியவர்கள், மணி போன்றவர்கள்லாம் கூட நிறைய கருத்துக்களில் சொன்னாங்க. அங்கே லா அண்ட் ஆர்டர் வந்து நம்மளுக்கு யோகி ஆதித்யநாத் பிடிச்சிருக்கோ இல்லையோ, லா அண்ட் ஆர்டர் வந்து அவர் சரிப்படுத்தியிருக்காருன்னு மக்கள் நம்புறாங்க அப்படின்னு சார் கூட சொல்லியிருந்தாரு ஒரு பேட்டியில். இப்போ அது உண்மையா இல்லையான்னு அங்கே இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மோசமாக நிலைமை இருந்தது, இப்போ எப்படி இருக்கு. நிம்மதியாக யூபியில் நீங்க வாக்கு வாங்குறது மோடியால வாங்குவீங்களா, யோகியால வாங்க போறீங்களா? எப்படியோ பிஜேபிக்கு வந்துடுது, அது வரைக்கும் சந்தோஷம். என்ன சார் இல்ல தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஜெனரல் நாலேஜ் கேட்குறேன். மோடி தான் வந்து எங்களுடைய பிரதமர் முகம். மோடி வந்ததுனால தான் 2014 ஜெயிச்சோம், 17 ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் தான் யோகி அவர்கள் முகமாக வருகிறார். எப்படியாவது ஓட்டு வந்தா போதுன்னா கேரளால இந்தியா கூட்டணி தான் யார் பெற்றாலும், வெஸ்ட் பெங்கால்லையும் அதே போலதான், பஞ்சாப்லயும் அப்படிதான். அதை ஒத்துக்கிறீங்களா? அது மட்டும் அங்க இல்ல இங்க இல்ல. யூபி கணக்கு ஏன் பேசுறேன்னா, இப்போ யூபியில் வந்து 64 இடங்கள் போன முறை ஜெயிச்சிருந்தோம் கூட்டணியோடு சேர்த்து. இப்போ இந்த மாதிரி அகிலேஷ் யாதவ் குடும்பத்தில் 5 பேர் போட்டி போடுறாங்க. அதில் 3 இடங்களை தவிர்த்து குறைந்தபட்சம் 75-76 இடங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதா நாங்கள் பார்க்குறோம். அதில் தான் கோபண்ணா அவர்கள் என்ன சொன்னார், பெண்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மைனாரிட்டிஸ், இப்படி பல, அது இல்லாமல் வேலை வாய்ப்பு இழந்திருக்கிறவங்க, இவங்களுடைய எண்ணிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா 50-60% இருக்கு சார். இதெல்லாம் சேர்ந்தா இந்தியா கூட்டணிக்கான பெரிய பலம் அப்படிங்கிற பேசுறாங்க. யூபியில் பிரச்சனை என்னன்னா, குறைந்தபட்சம் சாலை வசதிகள் இல்லாமல், கழிப்பறை இல்லாமல், எதுவுமே இல்லாமல், கேஸ் இல்லாமல், லைட் இல்லாமல், எலக்ட்ரிசிட்டி இல்லாத 10 வருஷத்துக்கு முன்னாடி யூபி, இன்னைக்கு இருக்கக்கூடிய யூபி அவங்களுக்கு சொர்க்கமா தெரியும். நம்மளுக்கு அப்படி தெரியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே வளர்ந்த மாநிலங்கள். அது எல்லாத்தையுமே நான் சூர்யா ஒத்துக்கிறாரு. நான் எப்பயுமே ஒத்துக்கிறேன். தென் மாநிலங்கள்லாம் வளர்ந்த மாநிலங்கள் தான், வட மாநிலங்கள் வளர்ச்சி கம்மி தான். ஆனால் அந்த யூபியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம், ஒரு எலக்ட்ரிசிட்டி பார்க்குறதோ அந்த மாதிரி விஷயங்கள். அப்போ 75 இடங்கள் குறைந்தபட்சம் அங்கே ஜெயிப்போன்றப்போ ஒரு மாநிலத்தில் காங்கிரஸ்க்கு மொத்த இந்தியாலேயே 40-50. இந்த 75 டிஸ்பியூட் பண்றாரு. 75 அவர் ஒத்துக்கவே இல்லை. அதுக்கு அவர் கணக்கு சொல்றாரு. சமஸ்ல இல்ல, அவர் கணக்கு சொல்றாரு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் எங்களுடைய கணக்கு குறைந்தபட்சம் 75 இடங்கள் யூபியில் நாங்கள் ஜெயிப்போம். 5 இடத்துல தோல்வி. அதுல 3 இடம் சமாஜ்வாடி கட்சி குடும்ப உறுப்பினர்கள் போட்டிடுறாங்க. ராகுல் காந்தி ஒண்ணு, மிச்சம் எல்லாத்துலயும் சொல்லவே இல்லையா? அதுவும் வராதா? ரேபரேலியே நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. ரிசல்ட் அன்னைக்கு முடிவு பண்ணுவோம். இறுதியா அவர் ஏற்கனவே சொல்ல, நீங்க அவர்கிட்ட பேசும்போது சொன்னீங்க வெஸ்ட் பெங்கால், ஒடிசால இடங்கள் அதிகம் வரும்னு பிஜேபி எதிர்பார்க்கறாங்க. இப்போ தெலுங்கானால ஒரு விவாதத்துல பார்த்தா ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ ஆனர் லைவ்ல சொல்றாரு, நான் கேம்பெயினுக்கு போயிருந்தேன், மக்கள் என்கிட்ட சொல்றாங்க எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு உனக்கு போட்டப்பா, இப்ப மோடிக்கு போடுறேன்னு ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏவே லைவ் ஷோல ஒத்துக்கிறார். இல்ல இப்போ இல்ல உங்களுக்கு உதாரணத்துக்கு பிஜேபி கூட்டத்துல பிரதமர் யாருன்னு கேட்டா ராகுல் காந்தி தான் சொன்னாங்க. 4 மாநிலம் அதையே அப்ப கணக்கில் எடுத்துக்கணும். நம்ம மகாராஷ்டிரால 4 மாநிலங்கள் நான் கணக்கு சொல்றேன். உத்தரப்பிரதேசம், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், தெலுங்கானா. இந்த 4 மாநிலங்கள்ல குறைந்தது 40 இடங்கள் நாங்க போன முறை ஜெயிச்சதை விட அதிக கூடுதலா பெற போறோங்க நாங்க நினைக்கிறோம். நீங்க சொல்லக்கூடிய சில இடங்கள்ல 1, 2, 4, 5 இடம் கர்நாடகா, மகாராஷ்டிரா இடங்கள் குறைந்தால் கூட, மத்திய பிரதேச, ராஜஸ்தான், இடங்கள் ஹரியானா கூட எதுவுமே குறையாது. 330-340 இடங்களுக்கு கம்மி போறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால அவர்கள் பகல் கனவு காணுவதை காணலாம். அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, ஆனால் அது யதார்த்தம் இல்லை.